இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திருஇருதய வணக்க மாதம் 19ஆம் நாள். இயேசுவின் திருஇருதயம் தேவ சந்நிதானத்தை நாம் நினைக்க கற்பிக்கிறது. பாவத்தில் வாழாதபடி நம்மை காப்பாற்றி தேவ ஊழியத்தில் உத்தம விதமாய் நம்மை தூண்டி ஏவ நம்முடைய நல்ல மனதும் நாம் செய்யும் வஞ்சகமில்லாத தீர்மானங்களும் மட்டும் போதாது. ஆண்டவருடைய அருட்கொடையோடு தேவ சந்நிதானத்தின் ஞாபகத்தையும் நமது ஆத்மத்தில் காப்பாற்ற வேண்டும். நமது திவ்ய மாதிரிகையாகிய இயேசு கிறிஸ்துநாதர் தமது வாழ்நாள் எல்லாம் பிதாவின் பார்வையில் செலவழித்தார். அப்போஸ்தலர்களிடத்தில் ஓயாமல் அவரை பற்றி பேசுவார். யாதாம் ஒரு புதுமை செய்த பின்னும் பிதாவுக்கு நன்றியறிதல் காண்பித்து அவரை மகிமைப்படுத்துவார். சாத்தான் தம்மை சோதிக்கும் போது கடவுளுக்குரிய ஆராதனையையும் ஊழியத்தையும் அதற்கு ஞாபகப்படுத்தி அதை தைரியத்தோடு கண்டிக்கிறார். திருப்பாடுகளின் நேரத்தில் தமது கண்களை பிதாவின் பக்கமாய் எழுப்பி உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார். தாம் சிலுவையில் சாகும்போது பிதாவை கூப்பிட்டு தமது ஆத்மத்தை அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவின் திருஇருதய பக்தர்கள் தங்கள் திவ்ய மாதிரிகையானவரை பின்பற்றி அவருடைய சந்நிதானத்திலும் அவருடைய பார்வையிலும் தங்கள் வாழ்வை செலவிட வேண்டும். நமக்கு வரும் சோதனைகளை ஜெயித்து கிறிஸ்தவ புண்ணியங்களை தாராள குணத்தோடு அனுசரிக்க உதவி புரிவதில் தேவ சந்நிதான முயற்சியை விட அதிக சக்தி உள்ளது எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண மனிதனுடைய சமூக முதலாய் நமது கடமையை நாம் நன்றாய் கவனித்து நிறைவேற்ற வல்லபமுள்ளதாய் இருக்கிறது. ஒரு கண்டிப்பான எஜமானவனின் ஊழியர்கள் தங்கள் கடமைகளை அனுசரிப்பதில் கவனக்குறைவாய் இருப்பதும் அல்லது வீணான பேச்சிலும் பயனற்ற காரியங்களிலும் நேரத்தை செலவழிக்கிறதும் எப்போது? தங்கள் எஜமான் ஆஜராய் இருக்கும் போதா? இல்லை, தங்கள் எஜமான் இல்லாதிருக்கும் போது, அவன் தங்களை பாராதிருக்கும் போதுதான். ஊதாரி பிள்ளை தன் சொந்த வீட்டில் தன் தகப்பன் பார்வையில் இருந்தவரையில் ஒழுங்காய் வாழ்ந்தான். அவரை விட்டு பிரிந்ததும் தன் செல்வத்தை எல்லாம் தீய வழியில் செலவழித்தான். மனிதர்களுடைய பார்வை நம்மை தீமை நின்று தடுக்க இவ்வளவு சக்தியுள்ளதாய் இருந்தால், நமது சிந்தனை, வாக்கு, செயல்களை பார்க்கிறவரும் மிக விரைவில் நமது கண்டிப்பான நியாயாதியுமாய் இருக்கப் போகிற அளவில்லாத சர்வ வல்லபமுள்ள பரலோக ராஜாவாகிய இறைவனுடைய சந்நிதானத்தை பற்றி என்ன சொல்லலாம்? அதனால்தான் இந்த தேவ சந்நிதானத்தை நாம் நினையாதபடி தடுக்க சாத்தான் தன்னால் என்ற முயற்சி பண்ணுகிறது. சாத்தான் இதில் அனுகூலம் அடையும் போது நமது ஆத்மத்தின் நித்திய கேட்டை எளிதாய் உண்டு பண்ணலாம் என்று அதற்கு நன்றாய் தெரியும். தூய ஆவியானவர் பாவியானவனை பற்றி பேசும்போது அவன் கண்களுக்கு முன்பாக கடவுள் அவனுடைய வழிகளெல்லாம் அசுத்தமானது, அவனுடைய நினைவு, வார்த்தை, செயல்கள் தீமை நிறைந்தவை என்று சொல்லுகிறார். வேத சாட்சியான புனித இஞ்ஞாசியார் தமது கிறிஸ்தவர்களை நோக்கி, கடவுளை நினையுங்கள், மனது பொருந்தி எந்த பாவத்தையும் செய்ய மாட்டீர்கள், ஏனென்றால் கடவுளுடைய நினைவு பாவ வாயிலை அடைக்கிறது என்றார். கெட்ட விஷயத்துக்கு சம்மதிக்கும்படி பக்தியும் பரிசுத்தனமும் உள்ள சூசானாள் என்பவரை தூண்டி ஏவும் போது அக்கன்னிகை, நான் கடவுளுடைய சமூகத்தில் துரோகம் செய்து நித்திய நியாயாதிபதியாகிய அவர் கையின் கீழ் விழுகிறதை விட மனிதர்கள் கையில் அகப்பட்டு சாகிறது நலம் என்னும் அழகான மறுமொழி சொல்லி கடவுளுக்கு பிரமாணிக்கமாயிருந்தாள். சாவான பாவத்தால்
கடவுளுக்கு துரோகம் செய்ய பசாசும் நம்முடைய ஆசா பாசமும் நம்மை தூண்டும்போது கடவுளுடைய சன்னிதானத்தை நினைவு கூர்ந்து கடவுள் என்னை பார்க்கிறார், அவருடைய நீதியான சிம்மாசனத்துக்கு முன் என்னை அவர் உடனே கூப்பிடலாம், அவருடைய கண்ணுக்கு முன்பாக அவரை நான் நிந்திக்க மாட்டேன் என்று உறுதியாய் மறுமொழி சொல். பாவத்தினின்று நம்முடைய ஆத்மத்தை காப்பாற்றி பரிசுத்தத்தனத்தில் நிலைநிறுத்த தேவ சன்னிதான ஞாபகம் இவ்வளவு சக்தி உள்ளதாயிருக்க கிறிஸ்தவ புண்ணியங்களை அனுசரித்து தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமும் சுறுசுறுப்பும் உள்ளவர்களாய் நடக்கும்படி நம்மை தூண்ட அதன் சக்தி குறையுமா? உத்தம பாதையில் பிரவேசிக்க ஆபிரகாம் என்பவரை கடவுள் அழைத்த போது ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாமல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு என்று திருவுளம் பற்றினார். தாவீது என்கிற தீர்க்கதரிசியும் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கிறேன், ஏனெனில் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவை என்று பாடியிருக்கிறார். கடவுளுடைய அருட்கொடைகளும் அவருடைய ஞாபகமுமே வேத சாட்சிகள் தங்கள் பயங்கரமான துன்பங்கள் மத்தியில் பிரமாணிக்கமாயிருக்கும்படி செய்தது. இயேசுவின் திரியிறுதி அன்பர்கள் எல்லோரும் தங்கள் சிந்தனைகளையும் செயல்களையும் பார்க்கிற தேவ சன்னிதானத்தை அடிக்கடி நினைக்கும்படி தங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்ப வேண்டும். பக்தி ஆகாரத்தோடு ஜெபம் பண்ணவும், சுத்த கருத்தோடு வாழவும், அடக்க ஒடுக்கத்தோடு நமது உடலையும் ஐம்புலன்களையும் நடத்தவும் தேவ சன்னிதான ஞாபகம் மிகவும் உதவி புரியும். உன் மேலதிகாரிகளை கொண்டு உனக்கு திவ்ய இயேசு உத்தரவு கொடுக்கிறார் என்றும், உன் மீட்பு பாதையில் உன்னை நடத்துகிற குருக்கள் ஆயர்களிடமும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றும் நினைத்து கொள்வாயாகில் கீழ்ப்படிதல் மிக எளிதாய் இருக்கும். நம்முடைய திவ்ய இரட்சகர் உன்னை பார்க்கிறார் என்றும், நீ அனுபவிக்கிற சிலுவைகளுக்கெல்லாம் சம்பாவனை அளிப்பார் என்றும் நீ நினைத்தால் தாராள குணம் உன்னிடத்தில் பிறக்கும். மனது பொருந்தி கட்டிக்கொள்ளும் குற்றங்களை தவிர்க்கவும், உன் வீண் மகிமையை அல்ல, சொந்த திருப்தியை அல்ல, ஆண்டவருடைய மகிமையையும் அவருடைய அன்பையுமே உன் செயல்களில் தேடவும் முயற்சிப்பாய். உன் கடமைகளை எல்லாம் உத்தமமாய் நிறைவேற்றி இயேசுவின் திரியிறுதி ஊழியத்திலும் அன்பிலும் வாழ்ந்து பாக்கியமான மரணமடைவாய். வரலாறு: இடைக்காட்டூர் திரியிறுதிநாதர் கோவில். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் என்ற நகரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அழகான இயேசுவின் திரியிறுதி ஆலயம் ஒன்று உள்ளது. இவ்வாலயம் பல ஆண்டுகளுக்கு முன் இயேசுவின் திரியிறுதியத்தின் பேரில் மிகவும் பக்தியுள்ள செல்வந்தரான வெளிநாட்டு ஐரோப்பிய பெண்மணி ஒருவரால் கட்டுவிக்கப்பட்டது. அவ்வாலயம் கட்டுவதற்கான முழு செலவையும் அப்பெண்மணியே கொடுத்தார்கள். இவ்வாலயத்தின் உள்ளும் புறமும் தேர்ச்சி பெற்ற கட்டட கலைஞர்களாலும் சிற்பிகளாலும் விலை உயர்ந்த பொருட்களால் விசித்திர வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. கண்ணை கவரும் அழகிய வேலைப்பாடுகளும் பக்தியூட்டும் விதத்தில் வண்ண வேலைகளும் பார்ப்போர் அனைவரையும் பிரமிக்க மெய்மறக்க செய்கிறது. ஐரோப்பியர் போன்ற வெளிநாட்டினர், உள்நாட்டினர், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முகமதியர்கள் இன்னும் பலர் ஜாதி மத பேதமின்றி இவ்வழகிய ஆலயத்தை தரிசித்து ஆசீர் பெற மிக தூரத்திலிருந்து ஆவலுடன் வருகின்றனர். பார்ப்போர் இதயத்தில் பக்தியையும் பரவசத்தையும் வளர்க்கும் இவ்வழகிய ஆலயத்தை தங்கள் ஊரில் நடுநாயகமாய் கொண்டிருக்கிற இடைக்காட்டூர் நகரவாசிகளின் பாக்கியமே பாக்கியம். இயேசுவின் திரியிறுதியம் தங்களுக்கு செய்த இந்த பேருபகாரத்துக்கு நன்றி அறிதலாக அவர்கள் திரியிறுதியத்தின் மட்டில் காட்டும் பக்தியும் பற்றுதலுமே இதற்கு அத்தாட்சி. மாதாந்திர முதல் வெள்ளி திரியிறுதியத்துக்கு மாதாந்திர
ஆடம்பர கொண்டாட்டம் நடைபெறும். முந்தின இரவு முழுதும் தேவ நற்கொன்னையில் வீட்டிருக்கும் இயேசுவின் திரு இருதய ஸ்தாபகம் சர்ப்பிரசாதநாதரை இரவு முழுதும் ஒழுங்குமுறையாய் வந்து சந்தித்து அவருக்கு ஆராதனை செலுத்தி நிந்தை பரிகாரம் செய்து தங்களை முழுதும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அவ்வூர் வாசிகளும் சுற்று பக்கத்தில் உள்ளவர்களும் ஆராதனைக்குரிய தேவ நற்கொன்னையை உட்கொண்டு தங்கள் காணிக்கை முயற்சியை புதுப்பிக்கிறார்கள். இடைக்காட்டூரில் அமைந்திருக்கும் இப்பக்திக்குரிய ஆலயத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் அனைவரையும் இயேசுவின் திரு இருதயம் அதிகமாய் ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. திரு இருதய கோவில். திரு இருதய ஆலயமானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயேசுவின் திரு இருதயத்துக்கு புகழ்ச்சிக்காக கட்டப்பட்ட வேறோர் சிறந்த ஆலயம். இவ்வாலயம் 1888ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இது மிக அழகான கூட்டுக்கோவில். 3 சாலைகளும் உள்ளன. இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க தேவையான செலவை பங்கு குருவிடம் பக்தியுள்ள ஓர் ஆங்கில துறை அவர்கள் கொடுத்தார்கள். இந்த கட்டுமான பணியை நடத்தின ஆத்ம ரட்சணிய ஆவல் பூண்ட பங்கு குரு இத்தேவாலயத்தை பற்றி மிக மேலான நம்பிக்கை கொண்டிருந்தார். பிற மதத்தினர் மனம் திரும்ப இந்த இடம் ஒரு பெரிய மத்திய ஸ்தலமாய் இருக்க வேண்டும் என்பதும் அநேக ஆத்மங்கள் பிரமத இருள் நீங்கி கிறிஸ்தவ அருள் ஒளி பெற்று விளங்க வேண்டும் என்பதும் பங்கு குருவுடைய பேராவல். பல குடும்பங்கள் இவ்விடம் வந்து சேர்ந்து திருமுழுக்கு பெற்று குடியேறவே இயேசுவின் திரு இருதய ஆசீர்வாதத்தால் தற்போது பாக்கியம் பொழிவும் சிறந்த கிறிஸ்தவ கிராமமாக இந்த இடம் விளங்குகிறது. இருதயபுரம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த திரு இருதய ஆலயம் ஏழை கிறிஸ்தவர்களால் கட்டப்பட்டது. இந்த கிறிஸ்தவர்கள் பிற மத செல்வந்தர்களிடம் அடிமை வேலை செய்ததால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இயேசுவின் திரு இருதயமானது அவர்களுக்கு ஆறுதலும் உயிருமாய் இருக்கும்படி அவர்கள் நடுவில் வீற்றிருக்க தயை புரிந்தார். திவ்ய இயேசு இவ்வாலயத்திலிருந்து வருத்தப்படுகிற நீங்கள் நம்மிடம் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதலாய் இருப்போம், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்போம். இவ்வுலகில் இல்லாவிட்டால் மறு உலகில் உங்களை பாக்கியவான்களாக்குவோம் என்று அழைக்கிறார். இந்த ஏழை கிறிஸ்தவர்கள் ஆறுதல் தரும் இந்த தேவ தந்தையின் வார்த்தைக்கு காது கொடுத்து இந்த திரு இருதய ஆலயத்தை சுற்றிலும் குடியிருந்து வர வர பக்தியிலும் சுறுசுறுப்பிலும் தொகையிலும் அதிகரித்து வருகிறார்கள். சிந்தனை. நமது இருதயத்தின் உண்மையான அன்பர் இயேசு கிறிஸ்துநாதர் ஒருவரே. நம்முடைய இருதயம் அவருக்காக மாத்திரமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவரிடத்தில் அல்லாமல் வேறெவ்விடத்திலும் யாதொரு இளைப்பாற்றியையும் ஆறுதலையும் அடைய முடியாது. ஜெபம். தேவ நற்கருணையில் இருக்கிற இயேசுவின் திரு இருதயமே, எங்களிடத்தில் விசுவாசம், நம்பிக்கை, தேவ சிநேகத்தை அதிகரித்தருளும். ஆமேன். இப்போது அனைவரும் இணைந்து திரு இருதய ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களோடு ஜெபமாலையை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, ஊதாரியைப் போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக. அமைதியின் அரசராகிய தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கி அருளும். இவ்விதம் உலகின் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை வரை நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றைக்கும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரலொலியாய் இருப்பதாக. ஆமேன்.
இயேசுவின் திரு இருதய அன்பே, உமது அன்பு இதயத்தில் பற்றி எரிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதய திடமே, என்னை திடப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே, எனக்கு மன்னிப்பளித்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையை, என் குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசே, என்னை வசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே, என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே, என் இருதயத்தை தகன பலியாக்கியருளும். அமல உற்பவியான தூய கன்னி மரியாவே, இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இருதய ஜெபமாலை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தொடக்க ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பாயவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். பிற மதத்தினரால் பிரிவினை சகோதரர்கள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும்.
நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இறுதி ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உதித்த தூய மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தபம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாசுபடுத்தவும் வரம் தாரும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எளிய என்னையே உமக்கு கையளித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனெனில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் இந்த திரு இருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணங்கும்படியாக என்னை, என் உயிரை, என் செயல்களை, எனக்கு நேரிடும் இன்பத் துன்பங்களை எல்லாம் இந்த திரு இருதயத்திற்கு பாத காணிக்கையாக்குகிறேன். திவ்ய திரு இருதயத்துக்கே நான் முழுவதும் சொந்தமாயிருப்பேன். அதற்கு வருத்தம் தரக்கூடிய அனைத்தையும் முழு மனதோடு வெறுத்து தள்ளுவேன். திரு இருதயத்தின் மீது எனக்குள்ள அன்பை காட்ட என்னால் முடிந்தவற்றை எல்லாம் செய்வேன். இதுவே என் உறுதி மாறாத தீர்மானம். இயேசுவின் திரு இருதயமே, என் அன்புக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவல் நீரே. என் மீட்பின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை போக்கும் மருந்து நீரே. என் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே.
என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு நிலையான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உம் விண்ணக தந்தையின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபம் என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை எண்ணி அஞ்சும் அதே வேளையில் உம் இரக்கத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உம் பேரில் வைக்கிறேன். எனவே உமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் என்னிடம் இருந்தால் இதை உமது அன்பு தீயில் சுட்டெரித்தருளும். நான் உம்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க உம் தூய அன்பை என் இருதயத்தில் புதுப்பித்தருளும். உம் அடிமையாக வாழ்வதும் இறப்பதுமே என் ஒரே பேராக நான் எண்ணி இருப்பதால் என் பேரை உம் திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரு தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடும். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுநாதருடைய திரு இருதயத்தின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்திலே இஸ்பிரித்து சாந்துவினால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி.
அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வருண்டே அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வருண்டே வீடும் மோட்சத்தின் வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஸ்நேக அக்னி சுவாலித்தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் சம்பூரணமாய் நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எவ்வித ஸ்துதி புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மத்திய ஸ்தானமுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த பூரண பொக்கிஷமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நிறைந்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி பிரார்த்திக்கும் சகலருக்கும் சம்பூரணம் கொடுக்கும் தாராளமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்துக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் ஜீவனும் உத்தானமும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பாவங்களின் பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய இரட்சணியமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடம் மறிக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்தை போலாகும்படி கிருபை செய்தருளும். ஜெபிப்போமாக. சர்வ வல்லவரான நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரிய குமாரனுடைய இருதயத்தையும் அவர் பாதைகளின் பேரால் உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் ஸ்துதி புகழ்ச்சியையும் கிருபையாய் பார்த்தருளும் சுவாமி.
உமது இரக்கத்தை மன்றாடி கேட்பவர்களுக்கு தேவரீர் இறங்கி மன்னிப்பு கொடுத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிரித்து சாந்துவோடும் செஞ்சீவியராய் சதா காலமும் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் உமது திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் பேரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேருபலன்களுக்கும் வற்றாத உருணியாகிய தேவனுடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். சர்வீஸ்வரன் தானே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாய் இருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்து அருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவாள்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தில் மட்டும் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீர் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.